இயேசு வருவாரா? இப்படிதான் 2000 வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவர் எங்க வர போறாரு? இல்ல நம்ம தான் சாவ போறோமா? செத்த பிறகு என்ன நடக்குன்னு யாருக்கு தெரியும்? பரலோகமாவது நரகமாவது யாரு என்னத்தை கண்டா? இவங்க சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அதை மாதிரிதான் நோவா காலத்துல வாழ்ந்த ஆட்க வெட்டி வைராக்கியத்துல வெட்டித்தனமாய் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனா வெள்ளம் வந்தது, பேலை மிதக்க ஆரம்பிச்சது. இப்ப கூப்பாடு போட்டு ஒன்னும் செய்ய முடியாது. பக்கத்துல வா சொல்லுங்க. அப்பம் கூப்பாடு போட்டா இப்ப எல்லாம் அங்க நோவா கூட பேலையில போய்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ கூப்பாடு போட்டு ஒன்றும் செய்ய முடியாது. திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வருவீங்க, நான் இருக்க மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வருவீங்க, நான் இருக்க மாட்டேன். மகேந்திரன் மைக்கு ஆன் பண்ணிட்டு என்ன செஞ்சிருப்பான்? உட்காந்துருப்பான்னு வச்சுக்கிடுவோம். ஆரோக்கியம் பண்ணதுக்கு விட்டோரியா வழக்கம் போல ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வாரா. ஆட்களில் பாதி பேரை காணும். 2வது பாட்டு சித்தப்பா படிக்குன்னு போட்டிருக்கோம். ஆனால் 2வது பாட்டு படிப்புன்னு ஆளை பார்த்தா ஆளை காணும். பக்கத்தில் பார்க்கிங்க, பக்கத்தில் உள்ள ஆள் இல்லை. வருத்தத்தோடு உட்காந்துருக்கீங்க. பிரசங்கம் பண்ண யார் வருவா? பிரசங்கம் பண்ண நான் என்ன செய்யலை, வரலை. விட்டோரியா தான் மடி எழுந்துச்சு என்ன செய்ய வேண்டியிருக்கு? பிரசங்கம் பண்ண வேண்டியிருக்கு. எப்படி இருக்கும்? நான் நினச்சி பார்க்குறேன், ஆண்டவரே என்ன ஆனாலும் பரலோகத்துக்கு என்ன செஞ்சிடணும்? ரகசிய வருகையில் கைவிடப்பட்டுறக்கூடாது. ஆண்டவரே. ரகசிய வருகையில் கைவிடப்பட்டு நீ இயேசுவை மறுதலி அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் நம்மளை. இல்லைன்னா உன்னை செப்டி டேங்குள்ளே போட்டு அடைச்சிருவேங்க. செப்டி டேங்கை திறந்தவொடனே எல்லாரும் என்ன சொல்லிடுவான்? ஐயா எனக்கு இயேசுவை யாருன்னு. இல்லைன்னா உன்னை இருட்டு அறையில் அடைக்க போகிறேன்னு சொல்லுதான். பல்ல ஒன்று பிடுங்க போகிறேங்க. எனக்கு இயேசு வேண்டான்னு சொல்லு, இல்லைன்னா உன் பல்ல என்ன செய்ய போகிறேன்? ஒன்று பிடுங்க போகிறேன். உன் நகத்தை ஒன்று உருவ போகிறேன். எத்தனை பல்லுக்கு தாக்கு பிடிப்பீங்க? ஒரு பல்லுக்கு தாக்கு பிடிக்க முடியுமா? இல்லை ஒரு நகத்துக்கு தாக்கு பிடிக்க முடியுமா? பாருங்க, உபத்திரவம்னா எப்படினாலும் என்ன செய்யலாம், எப்படிப்பட்ட உபத்திரவம் வேணாலும் வரலாம். அதில் 7 வருஷத்தில் பார்த்துக்கலாம்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது, நிலைநிற்க முடியாது. அதனால் ஆண்டவர் இன்னைக்கு வந்தாலும் நான் பரலோகம் போகணும். ஒவ்வொரு நாள் இரவில் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகுங்க. ஆண்டவரே இன்னைக்கு நான் ஏதாயிலும் தவறு செய்யறதா என்னை மன்னிங்க. இந்த உலகத்தில் இளைப்பாறுதல் தருகிறீங்க, சந்தோஷம்தான். ஆனால் நித்தியமான இளைப்பாறுதலுக்குள்ள நான் என்ன செய்யணும்? போகணும். இத்தனை வருஷம் அத்தனை வருஷம் இல்லை, யுக காலமான இளைப்பாறுதல். நான் நரகத்துக்கு ஒருக்க போனால் நரகத்திலேருந்து வெளியே வர முடியாது. நான் பரலோகம் போனால் அங்கே காலமாய் நான் சந்தோஷமா இருக்கலாம்.